ஒவ்வொருத்தரா ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. ஜாயின் ஆயிடுவாங்க சுவாமி. அடியேன் சுவாமி. ஸ்ரீமன் மகாபூர்ண குலாப்தி சந்திரம் கோபால சூரீந்திர தனூஜரத்னம் தத்பிராப்த வேதார்த்த யுகார்த்த போதம் ஸ்ரீ ஸ்ரீனிவாச குரும் ஆஸ்ரயாமஹ. வரததேசிக கிருபாபாத்திரம் வரவரமணி குலோத்பவம் ஆச்சாரிய கிருதய பிரவீணம் வந்தே சம்பத்குமார குரும். ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜா மாதரம் முனிம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். யோ நித்யமச்சுத பதாம்புஜ யுக்மருக்ம व्यामोगतस्तदितराणि त्रिनायमेने अस्मद्गुरोर् भगवतोऽस्य दयैक सन्दोः ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே. ஸ்ரீயப்பதியான சர்வேஷனுடைய கிருபையாலே எம்பெருமானார் அனுபவம், அந்த அனுபவத்துக்கு எம்பெருமானாரை அந்த அருளையே கிருபையாக கொண்டு அவருடைய வெற்றி முழக்கத்தை, அவருடைய விஜயாபிஷேகத்தை, அபிஷேகத்தை எல்லாம் ஒரு ஸ்லோக ரூபமாக ஆழ்வான், ஆண்டான், எம்பார், அருளாள பெருமாள், எம்பெருமானார் முதலான சிஷ்ய வர்க்கர்கள் எல்லாம் சொல்லி சொல்லி ஆனந்தப்பட்டார்கள். அந்த ஆனந்தத்தினுடைய வெளிப்பாடு தாட்டி பஞ்சகம்னு 5 ஸ்லோகங்கள். ஆக தாட்டி தாட்டின்னு சொன்னாலே முழக்கம்னு அர்த்தம். அந்த முழக்கம் எப்படி இருக்கு அப்படின்னா, புறச்சமயிகள், அந்த வேதத்துக்கு தவறான அர்த்தங்களை சொல்லக்கூடியவர்கள், இப்படி வேத மார்க்கத்தை பிரதிஷ்ட பண்ணணும், அந்த நியாய மார்க்கத்தை பிரதிஷ்ட பண்ணணும்னு சொல்லி அந்த எம்பெருமானாருடைய அவதாரம் முழுமையாக வெற்றி பெற்றது. அந்த வெற்றியை கொண்டாடத்தான் இந்த தாட்டி பஞ்சகம்னு 5 ஸ்லோகங்கள். அதுல 3 ஸ்லோகங்கள் வரைக்கும் நேற்றுக்கு அனுபவிச்சோம். இன்னைக்கு 4வது ஸ்லோகம். அந்த 4வது ஸ்லோகத்துல இப்பேற்பட்ட இந்த விஜயத்துக்கு காரணமான சூத்திரம் என்னென்னு காட்டுறார். அந்த திருமங்கல கயிறுன்னு வச்சுக்கலாம், அந்த மாங்கல்யம்னு வச்சுக்கலாம். முதல்ல எம்பெருமானாருடைய வாக்சாதுரியத்தை பார்த்தோம். அடுத்தாப்புல அந்த 2வது ஸ்லோகத்துல அந்த எம்பெருமானாருடைய அந்த தண்டங்கள், திரிதண்டங்கள் செய்யக்கூடிய காரியம் என்னன்னு பார்த்தோம். 3வதாக அந்த ஒவ்வொரு தண்டத்துக்கும் எப்படி ஒவ்வொரு விசேஷனம், ஒவ்வொரு அடையாளம் சொல்லி, அது உத்தரோத்தர தண்டம், அது கேது தண்டம், அது தீப தண்டம், அது கால தண்டம், ஆடம்ப தண்டம், சௌவர்ண தண்டம், திரிதண்டம்னு சொல்லி வஜ்ர தண்டம், இப்படி ஒவ்வொரு தண்டத்துக்கே உண்டான விசேஷ குணங்கள். ஆக முக்கோளை கையில பிடித்துள்ள முனி அந்த முக்கோளுக்கு உண்டான விசேஷம் என்ன, அந்த விசேஷம் என்ன, விசேஷனம் என்ன, அடையாளம் என்ன, அதோட சிறப்பு என்ன, அதோட தனித்தன்மை என்ன, இது 3ஐயுமே இந்த 3வது ஸ்லோகத்துல அனுபவித்தோம். இன்று 4வது ஸ்லோகம். த்ரையா மாங்கல்ய சூத்திரம் திரியுகபத யோகாரோகணாலம்ப சூத்திரம் சத்வித்யா தீப சூத்திரம் சகல கலிகதா சம்ருதே காலசூத்திரம் பிரஜ்ஞா சூத்திரம் புதானாம் பரசமதமன மன பத்மி நாலசூத்திரம் ரக்ஷாசூத்திரம் முனீனாம் ஜயதி யதிபதேஹே பக்ஷி பிரம்மசூத்திரம். அப்போ அந்த இடத்துல அற்புதமான இந்த ஸ்லோகத்துல ஒவ்வொரு விஷயத்தையும் காட்டுகிறார்கள். பிரஜ்ஞாசூத்திரம் பூதானாம் பிரசமதம மன பத்மினி நாலசூத்திரம் ரக்ஷாசூத்திரம் முனீனாம் ஜயதி யதிபதேஹே வக்ஷசி பிரம்மசூத்திரம். அற்புதமான அந்த அர்த்தங்கள். அப்போ இந்த வேதவாதுக்கு மங்கள சூத்திரம் போன்று இருக்கிறது. அப்போ அந்த இடத்துல நாம சொல்றப்போ எப்படி கூரத்தாழ்வானுடைய ஸ்ரீ சுக்திகள்லாம் அந்த வேதமாதான்னு சொல்லக்கூடிய அந்த தேவதைக்கு ஒரு ஒரு மாங்கல்ய சூத்திரம் போல இருக்கும். அதே போல இந்த எம்பெருமானாருடைய அந்த ஞான பக்தி பல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜஸ் எல்லாம் அப்படி அந்த மங்கள சூத்திரம் போல இருக்கிற அந்த உபனிஷத்து வேதமாதாக்கு பஞ்சஸ்தவம்னு சொல்லக்கூடிய கூரத்தாவாவுடைய ஸ்ரீ சுத்திகள்லாம் மங்கள சூத்திரமா இருக்கு.
ஆனா அதே அந்த வேத மாதாவுக்கு இந்த உபனிஷத்துக்கெல்லாம் ஒரு ஆபரணம் போலே விளங்குகின்றது. ஆக இந்த உபனிஷத்து எல்லாமே ஆபரணம். அப்பேற்பட்ட அந்த உபனிஷத்துக்கு அற்புதமான வியாக்கியானங்களை அருளி செய்து அந்த உபதேசம் என்ன சொல்ல வந்ததோ அந்த உபதேசத்திலே சொல்லப்பட்ட கருத்து என்னவோ அந்த கருத்துக்கு தகுந்தாற் போலே அந்த ஆபரணமா அந்த அந்த கருத்துக்களை எல்லாம் ஒரு ஆபரணமாக சூட்டி மகிழ்கிறார். திரையா மாங்கல்ய சூத்திரம். அப்ப வேதமாதாக்கு மங்கள சூத்திரம் போன்று இருக்கு. ஆமா, திரியுக பதயுக ஆரோகண ஆலம்ப சூத்திரம். திரியுக பதயுக ஆரோகண ஆலம்ப சூத்திரம். அப்படி அந்த எம்பெருமானுக்கு ஷாட்குண்ய பரிபூர்ணனாக அந்த எம்பெருமான் இருக்கிறான். முக்கியமா சொல்லக்கூடிய குணங்கள் 6 குணங்கள் அந்த எம்பெருமானுக்கு. ஞான சக்தி பல ஐஸ்வர்ய வீரிய தேஜஸ். அப்பேற்பட்ட அந்த ஷாட்குண்ய பரிபூர்ணனா அந்த பகவானுடைய அடியினையை சென்று கிட்டுவதற்கான அந்த அவலம்ப சூத்திரம். அப்ப முதல்ல ஆலம்ப சூத்திரம், அவலம்ப சூத்திரம், ஆரோகண ஆலம்ப சூத்திரம் அப்படி இருக்கு. அந்த இந்த எம்பெருமானார் அணிந்திருக்கிற அந்த மங்கள சூத்திரங்கள் அவருடைய வாக்சாதுரியம். சத்வித்யா தீப சூத்திரம், அந்த உபனிஷத்துன்னு சொல்லக்கூடிய அந்த திருவிளக்கு, அந்த திருவிளக்கு எரிவதற்கு நல்ல திரிய திரிச்சு போடணும். ரெட்டை திரியா போடணும். 2 திரியும் போட்டுத்தான் ஒரு திருவிளக்கை ஏத்தணும். ஒரு திரி போட்டு ஏத்தக்கூடாது. 2 திரியும் திரிச்சு தனியா இருக்கணும். அந்த நுனியை சேர்த்து அந்த திருவிளக்கை ஏத்தணும். ஒன்றை திரித்து அன்றெரித்த திருவிளக்கை தன் திருவுள்ளத்தே இருத்தும் பரவன். அப்பேற்பட்ட இந்த ராமானுஷர் 2 திரியா போட்டார். உபய வேதாந்தத்தையும் போட்டார். அப்படி உபனிஷத்தாகிற ஒரு திரி. சகல கலிகதா சம்ஹிருதே காலசூத்திரம். அப்பேற்பட்ட அந்த வேதாந்தங்களாகிய அந்த தீபங்களை கொண்டு இந்த கலியுருளை நீக்கி கொடுத்தார். ஆக சகல கலி கோலாகங்களையும் மாய்ப்பதற்கான ஒரு காலபாசம் போன்று இருக்கு அந்த மங்கள சூத்திரம். புதானாம் பிரஜா சூத்திரம், மிக உயர்ந்த வேதாந்திகள். அப்பேற்பட்ட அந்த பண்டிதர்களை எல்லாம் வளர்க்கக்கூடிய அந்த மீமாம்சா சூத்திரம் போல இருக்கு பிரஜா சூத்திரம். பிரசமத தன மன பத்மினி நாலசூத்திரம். அப்படி அந்த யோகிகளுடைய உள்ளமாகிற அந்த தாமரை ஓடைக்கு ஒரு நால சூத்திரம். அந்த யோகிகள் திருவுள்ளம் இருக்கே, அது ஒரு அந்த திருவுள்ளமே ஒரு தாமரை புஷ்பம் போன்றது. அந்த புஷ்பத்திலேருந்து வலிந்து ஓடுகிறது நால சூத்திரம். அந்த புஷ்பத்துக்குள்ள சில நாளங்கள் இருக்கும், நரம்புன்னு சொல்றமே அந்த மாதிரி. அப்பேற்பட்டது யஜ்ய சூத்திரமானது சுவாமியின் திருமார்பிலே திகழா நின்றது. முனியினாம் ரக்ஷா சூத்திரம் பிரம்மசூத்திரம் யதிபதேகே பக்ஷசி ஜெயதி. அப்படி அந்த எம்பெருமானாருடைய அந்த சூத்திரங்கள் அவருடைய திருமார்பில திகழ்கின்றது. ஆக அந்த சுவாமியினுடைய திருமார்பிலே திகழக்கூடிய அந்த யஜ்ய சூத்திரத்தை அனுபவித்து பேசுகிறார்கள் இந்த ஆண்டானும் ஆழ்வானும் முதலான அந்த சிஷ்ய கோடிகள் எல்லாம். அவர்களுக்கு அப்படி ஒரு ஆனந்தம். ஆக எம்பெருமானாருடைய சௌந்தரியம், அவருடைய லாவண்யம், இதை அடிப்படையாக கொண்டுதான் ராமானுஷ நூத்தந்தாதின்னு ஒன்றை சாதித்து அந்த திருவரங்கத்து அமுதனார், மூங்கில் கூடிய அமுதனார் எம்பெருமானிடம் சமர்ப்பித்தார். எம்பெருமானாரோ இல்லை இல்லை, அடியன் சௌந்தரிய லாவண்யம்லாம் இல்லை, ஆபாத சூடம் அனுபூயம் கரீம் செய்யாருன்னு பெரிய பெருமானுக்கு தான் அனுமதி சொல்லி அதை தள்ளி விட்டுட்டார். பின்பு எம்பெருமானாருடைய வாக்சாதுரியம் என்ன, அவருடைய ஞான பக்தி வைராக்கியங்கள் என்ன, அதை அடிப்படையாக கொண்டு 108 பாசுரங்கள் செய்து திரும்ப எம்பெருமானார் திருவடிக்கு சமர்ப்பிச்சார் திருவரங்கத்து அமுதனார். இல்லை இல்லை, என்னோட ஞான பக்தி வைராக்கியம் எல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் பெரிய பெருமாள் அனுகிரகம், எல்லாம் அவனது இன்னருளே, அடியேன்ட்ட என்ன இருக்குன்னு அதை நிராகரிச்சிட்டார். கடைசியா அந்த எம்பெருமானார் எப்படி இந்த அவதார புருஷர்களான
அந்த ராமாவதாரம் தொடங்கி அத்தனை அவதாரங்கள், பொய்கை ஆழ்வார் தொடங்கி பெரிய நம்பிகள் வரைக்கும் உண்டான ஆழ்வார் ஆச்சாரியர்கள் எல்லா பரம்பரையும் சேர்த்து அவர்கள் திருவடிகளாக இருக்கிறார். அவர்களுடைய அந்த பாசுரத்திலே மகிழ்ந்தார்னு சொல்லி பூமண்ணு மாது பொருந்திய மார்பன் புகழ்மலிந்த பாமண்ணு மாறன் அடிபணிந்து இந்தவன்னு சொல்லி இப்படி நம்மாழ்வார் திருவடிகளே பணிந்தவர், நம்மாழ்வார் பாசுரத்தை உட்கொண்டவர், திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே பணிந்தவர், திருமங்கை ஆழ்வார் பாசுரத்தை உட்கொண்டவர், முதலாழ்வார்களுடைய அந்த தமிழ் பாசுரங்களை எல்லாம் மனதிலே தேக்கி கொண்டவர். இப்படி ஒரு ராமானுஜ நூத்தந்தாதியை செய்து யமுனை தருவன் இணையடியாம் கதிபத்துடைய அப்படின்னு ஒவ்வொன்றையும் கொண்டு 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 அந்த ஆச்சாரியருக்கு என்ன சம்பந்தம், அந்த ஆழ்வாரோட உடையவருக்கு என்ன சம்பந்தம், அந்த எம்பெருமானோட உடையவருக்கு என்ன சம்பந்தம், சேமனல் வீடும் பொருளும் தர்மமும் சீரிய நற்காமமும் என்றிவை நான்கன்பர் நான்கினும் கண்ணனுக்கே ஆமது காமம் அறம்பொருள் வீடு என்று உரைத்தான் வாமனன் சீலன் ராமானுஜன் அப்படின்னு சொல்லி அப்படி எம்பெருமான் குணத்தை சொல்லி ஆழ்வார் ஆச்சாரங்களை சேர்த்து சொல்லி அந்த குணத்துக்கு ஆலங்கால் பட்டவர். அந்த எம்பெருமானுடைய திருவடி நிழலா இருக்கார், இந்த ஆழ்வாருடைய திருவடி நிழலா இருக்கார், அந்த ஆச்சாரியனுடைய திருவடி நிழலா இருக்கார். இப்படி அவர் எப்படி எம்பெருமானிடம் வியாமோகித்தார், எப்படி அந்த ஆழ்வார் பாசனங்களிலே ஈடுபட்டார், எப்படி அந்த ஆச்சாரங்களை எல்லாம் அனுபவித்தார், இதையெல்லாம் சொல்லி சொல்லி அந்த 108 பாசுரங்களை செய்து எம்பெருமானாருக்கு சமர்ப்பிக்கின்ற காலத்திலே அவருடைய திருவுள்ளம் பிரகாசமாச்சுன்னு இது ஒரு செவிவெளி செய்தியாக சொல்லி வருகிறார்கள். அப்படி அனுபவித்து அனுபவித்து அந்த அமுதனார் ஆகட்டும், ஆழ்வான் ஆகட்டும், ஆண்டான் ஆகட்டும், எல்லோருக்கும் எம்பெருமானார்ட்ட அந்த சௌந்தரியத்தை ஈடுபட்டவர்கள். அப்படி அந்த சுவாமியினுடைய திருமார்பிலே திகழும் அந்த யஜ்ய சூத்திரம், அந்த சூத்திரத்தை பத்தின விஷயங்கள் தான் இந்த ஸ்லோகத்துல வருது. ஆக வேறு மதங்கள்ல உள்ளவாளுக்கு அந்த சிகை யஜ்யோபவிதெல்லாம் கிடையாது. காணிலும் உருப்போலார் என்னும்படியாக அவர்கள் இருக்கிறார்கள். அவளுக்கு சிகையும் கிடையாது, யஜ்யோபவிதமும் கிடையாது. ஆக சிகை இல்லை, யஜ்ய சூத்திரம் இல்லை, கடி சூத்திரம் இல்லை அவளுக்கு. ஆனா எம்பெருமானாருக்கு அப்படி இல்லை. கன நற்சிகையும் அற்புதமான அந்த சிகை, அற்புதமான அந்த சூத்திரம். உபவீதி ந உபவீதி நமூர்த்வபுன்ற வந்தம் விமலோபவீதம் அப்படின்னு அந்த யஜ்யோபவீதத்தை ரொம்ப ஆனந்தமா நாம அனுபவிக்கிறோம். அந்த யஜ்யோபவீதத்தை நெஞ்சார அனுபவிக்கிறதுக்கு ஒரு பிராப்தம் வரும். ஆக சன்னியாசிகளுக்கு, ஏகதண்டிகளுக்கோ அல்லது வேற சன்னியாசிகளுக்கோ அதெல்லாம் அவளுக்கு கிடையாது. ஆனா இந்த முக்கோள் பகவர்னு சொல்லக்கூடிய அந்த திருதண்டத்தை ஏந்தி நிற்கக்கூடிய அந்த சன்னியாசிகளுக்கு இந்த உபவீதம், ஊர்த்வ புன்றம் எல்லாம் உண்டு. அந்த யஜ்யோபவீதத்தை நெஞ்சார அனுபவிக்கக்கூடிய பிராப்தி, அந்த பிராப்தம் அவளுக்கு கிடைச்சது. அப்படி அந்த சுவாமி பக்கத்துல உண்டான அந்த அதிசயங்களை எல்லாம் எப்படி அந்த 3வது ஸ்லோகத்துல அந்த திருதண்டத்துல ஏத்தி சொன்னார்களோ அத்தனை விஷயங்களையும் இங்கே அந்த யஜ்ய சூத்திரத்திலே ஏறிட்டு சொல்லுகிறார்கள். எப்படி அங்க 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 தீப தண்டம், இங்க தீப சூத்திரம், ஆலம்பன தண்டம் ஆலம்ப சூத்திரம், கால தண்டம் இங்கே கால சூத்திரம், இப்படி இதை ஏறிட்டு சொல்லுகிறார்கள். திரையா மாங்கல்ய சூத்திரம், அப்படி வேத மாதாவுடைய கழுத்துக்கு கட்டின மாங்கல்ய சூத்திரமோ இது என்று எண்ணலாம்படி உள்ளது. ஆக இந்த பெண்களுக்கு லோகத்துல முக்கியமா 2 பருவம். ஒண்ணு கன்னிகை பருவம், இன்னொன்னு வைத்தவியம்னு 2 இருக்கு. இந்த கன்னிகையை பார்த்து தங்களையே பர்த்தாவாக அனுபவிப்பர். அவளுக்கு தெரியும், ஓஹோ இந்த கன்னிகை இன்னும் திருமணம் ஆகவில்லை அப்படின்னு. அப்படி அந்த சுவாமி அவதரிப்பதற்கு முன்னால அந்த எம்பெருமானுடைய பரத்துவத்தை பேசுவார் இல்லை, தெய்வமே இல்லை, ஜெகத்து அனீஸ்வரம். ஆக பிரகிருதி தன்னைத்தானே படைத்து கொண்டது. படைப்புக்கு எதுக்கு எம்பெருமான் தேவை? தேவையில்லையே. இந்த ஜகத்து தன்னைத்தானே படைத்துக் கொள்ளும் அப்படின்னு அதிகமாக பேசி வந்தார்கள்.
உடனே பார்த்தார், நம்ம சுவாமி அவதரிச்சார். மண்மிசை யோனிகள் தோறும் பிறந்து எங்கள் மாதவனே கண்ணுற நிற்கிலும் காணகல்லா உலகோவல் எல்லாம் அண்ணல் இராமானுசன் வந்து தோன்றிய அப்பொழுது. ஆக அந்த எம்பெருமானார் அவதரித்த பின்புதான் தெய்வம்னு ஒண்ணு உண்டு. இந்த ஜகத்துக்கு தெய்வமே இல்லை. ஜெகம் தன்னைத்தானே படைத்துக் கொள்கிறது, தன்னைத்தானே அழித்துக் கொள்கிறது. அதெல்லாம் பொய். இந்த ஜகத்துக்கு நிறைய பேர் இருக்கா ஈஸ்வரர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவாள் இருக்கா. இந்த ஜகத்துக்கு ஈஸ்வரனே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவா இருக்கா. இப்படி ரெண்டு ரெண்டு விதமா இருக்கு. இது ரெண்டும் எப்படி போன்றது அப்படின்னா, எப்படி ஒரு கன்னிகையை பார்க்கின்ற காலத்துல எல்லோரும் அந்த பெண்கள் மீது ஆசைப்படுவார்கள். அதே போல ஒரு விதவை அவ வந்தாச்சுன்னா, ஓஹோ இவளுக்கு பர்த்தா இல்லை என்று நினைப்பார்கள். இது ரெண்டுமே தோஷம். அப்படி இருந்தது இந்த லோகத்துல. இப்படி இந்த ஜெகத்துக்கு ஈஸ்வரனே இல்லை. பிரகிருதியே தன்னை படைத்துக் கொண்டது. இயற்கையே தன்னை படைத்துக் கொண்டது. இயற்கையே தன்னை அழித்துக் கொள்கிறது. இது இது ஒரு நிகழ்ச்சியாக வந்துட்டே வந்தது. இது தன்னிச்சை செயல். இந்த லோகத்துக்கு ஒரு ஈஸ்வரன் வேண்டாம், தெய்வமே இல்லை அப்படின்னு ஒரு கட்சி. இல்ல இல்ல, இந்த லோகம் தன்னைத்தானே படைத்துக் கொண்டாலும் இந்த லோகத்துக்கு ஈஸ்வரன் நிறைய பேர் இருக்கா அப்படின்னு ஒரு கட்சி சொல்றது. உடனே பார்த்தார் அவர், இல்ல இந்த ஜகத்துக்கு ஒரு காரணம் உண்டு. அந்த காரணம் ஒன்றே ஒன்றுதான் காரணம். எல்லோரும் காரணமாக மாட்டார்கள். அப்போ இந்த வேத மாதான்னு சொல்லக்கூடிய அந்த வேதத்துக்கு தவறான அர்த்தங்களை சொன்னார்கள். கன்னிகையா இருந்தாலும் ஒரு கஷ்டம், விதவையா இருந்தாலும் ஒரு கஷ்டம். அந்த ரெண்டு கஷ்டத்தையும் போக்கணும். தவிச்சு போச்சு இந்த வேத மாதா. இந்த வேதாந்தங்க அர்த்தங்கள்லாம் துடிச்சு போய் கிடக்கு. எப்படி ஒரு கன்னியை பார்த்து அனைவரும் விரும்புவார்களோ, இவளுக்கு பர்த்தா இல்லை என்று விதவியை பார்த்து எப்படி நினைப்பார்களோ, இந்த ரெண்டு கஷ்டத்தையும் போக்கி கொடுக்கணும். வேதமே இல்லைன்னு சொல்றவன் ஒரு கட்சி, அந்த வேதத்துக்கு தவறான அர்த்தங்களை சொல்லி வருகிறான் இன்னொருத்தன். இப்ப இந்த ரெண்டு பேர்த்துண்டும் இந்த வேதத்தை காப்பாற்றணும். அப்பேற்பட்ட அந்த ஒரு பெண் கழுத்திலே அந்த மங்கள சூத்திரம் இருந்து மாங்கல்ய சூத்திரம் இருந்துட்டா அவளை பார்ப்பவர்கள் கௌரவமாக பார்ப்பார்கள். இவளுக்கு பர்த்தா இருக்கா, இவளுக்கு புத்திர புத்திரிகள்லாம் உண்டு, கௌரவமா பார்ப்பார்கள். அப்படி நிலை குலைந்து போன இந்த வேதமாதா, கண்ணீரும் கம்பளையுமாக நின்ற அந்த வேதமாதா, அப்படி அந்த வேதமாதா மகிழ்ச்சி கொள்ளும்படி இந்த ஜெகத்து சத்தியம், இந்த பிரம்ம சத்தியம், இந்த ஜெகத்துக்குள்ளே பல தெய்வங்கள் இருந்தாலும் தெய்வத்துக்கெல்லாம் தெய்வமாக, தேவனுக்கெல்லாம் தேவனாக, எத்தனையோ ஈஸ்வரர்கள் இருந்தாலும் சர்வேஸ்வரனாக ஸ்ரீமன் நாராயணன் ஒருவனே அப்படின்னு அந்த நாராயண பரத்துவத்தை எப்படி அற்புதமாக ஸ்தாபித்து காண்பித்தாரோ, அதுதான் திரையா மங்கள சூத்திரம். அந்த வேதமாதா கழுத்துக்கு எம்பெருமானார் சூட்டின அந்த மங்கள சூத்திரம். அந்த மங்கள சூத்திரத்தை சூட்டின அப்புறம்தான் வேதம், நாராயணனை காட்டிய வேதம் களிப்புற்றது. அப்பேற்பட்ட அந்த வேத மாதாவுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைத்தார் போலே, ஒரு பெருமையை கொடுத்தார் போலே, ஒரு கௌரவம் கிடைத்தார் போலே அந்த மங்கள சூத்திரத்தை அந்த வேதமாதா கழுத்துல சூட்டி கொண்டு மகிழ்ந்தார். அது இந்த எம்பெருமானாராலே ஸ்தாபிக்கப்பட்ட நாராயண பாரம்யம். அது வேதாந்த தீபம், வேதாந்த சாரம், வேதார்த்த சங்கிரகம், ஸ்ரீபாஷ்யம், முக்கியமா கத்திய திரயத்துல முதல் சூர்ணிகையில பகவன் நாராயண அபிமதா அனுரூப ஸ்வரூபரூப குணவிபவ ஐஸ்வர்ய சீலாதி அனவதிகாதிசய அசங்கேய கல்யாண குணகணாம் பத்மவனாலயாம் பகவதீம் ஸ்ரீயம் தேவீம் நித்யான பாயினீம் நிரவத்யாம் தேவதேவ திவ்ய மகிஷீம் அகில ஜெகன்மாதரம் அஸ்மன் மாதரம்னு சொல்லி அந்த பிரிய பிராட்டியாரை முன்னிட்டு கொண்டு சரணாகதி பண்ணினார். அதே போல அந்த உபனிஷத்துக்கள் எல்லாம் வாழ்ச்சி பெற்றன. தஸ்மை ராமானுஜாரியாய நம பரமயோகினே ஸ்ருதி ஸ்மிருதி சூத்ரானாம்
அந்தர்ஜ்வரம் அசீஷம் அது. அப்ப அந்த வேதமாதாவுக்கே ஒரு பெருமை. அந்த உபனிஷத் தத்தங்களை எல்லாம் எடுத்து சொல்லி அந்த திரையா மாங்கல்ய சூத்திரம், அப்பேற்பட்ட அந்த மாங்கல்ய சூத்திரத்தை இட்டு அந்த வேதமாதாவையும் ரட்சித்தார். திரிபதயுக ஆரோகணாலம்ப சூத்திரம். எம்பெருமானுக்கு திரியுகன்னு ஒரு பேர் உண்டு. குணை சத்பிஸ்த் வேதைகின்னு நம்ம பராதஸ்தவம் ஸ்லோகம் அனுபவிச்சு வரும். திரியுக யுகலைஹி அப்படின்னு ஸ்லோகத்துல வருது. அவனுக்கு திரியுகன்னு ஒரு திருநாமம். ஞான சக்தி பல ஐஸ்வர்யம் வீரிய தேசஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த 6 திருக்குணங்களை உடையவன். அதனால அவருக்கு திரியுக பதயுக திரியுகன்னு ஒரு திருநாமம். அப்படி அந்த திருநாமம் எந்த எந்த காரணத்தினால வந்தது அவனுக்கு அப்படின்னா, ஞான சக்தி பல ஐஸ்வர்ய வீரிய தேஜஸ் அப்படின்னு இந்த 6 திருக்குணங்கள். இந்த 6 திருக்குணங்கள், அந்த திருக்குணங்கள் யார்கிட்ட இருக்கோ அவன்தான் பகவான் அர்த்தம். எல்லாரும் லோகத்துல பகவான் இல்லை. இந்த ஞான பல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜஸ் 6 குணங்கள் பொருந்த யார்கிட்ட இருக்கோ அவனுக்குத்தான் பகவான்னு பேர். இந்த 6 குணங்களுடைய வெளிப்பாடு, இந்த 6 குணங்கள் வளர்ந்து வளர்ந்து பெருகி பெருகி எல்லா கல்யாண குணங்களும் சேர்ந்து வந்தது. அசங்கேய கல்யாண குணகணா. இந்த எல்லா கல்யாண குணங்களத்தோட பெருக்கம் என்ன மூலமா இந்த 6 குணங்கள்லேயும் தான் மற்றைய திருக்கல்யாண குணங்கள் எல்லாம் வளர்ந்து பெருகி எண்ணிக்கை இல்லாமல் கணக்கு அடங்காதபடி எம்பெருமானுடைய திருக்கல்யாண குணங்கள் இருக்கு. அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானுடைய உபய பாதார விந்தங்களிலே, அந்த எம்பெருமானுடைய இணைய அடிகளிலே, அந்த இரட்ட திருவடிகளிலே ஏறுவதற்கு இது ஒரு ஆலம்ப சூத்திரமா இருக்கு. ஆக ஒரு கயத்தை பிடிச்சிருந்தான் மேல ஏற முடியும். ஒரு ஏணியை போட்டுட்டு மேல ஏறுறோம். ஒரு ஸ்டூலோ பெஞ்சோ போட்டுட்டு மேல மெல்ல ஏறுறோம். அது போலத்தான் திரியுகம். திரியுகம்னு சொன்னா திரியுக திரியுக யுக பத அப்படின்னு ரெண்டு பாடம் உண்டு. அச்சிராதி மார்க்கம்னு அர்த்தம். திரியுகம் திரியுகம் சொன்னா திரிபாத் விபூதி. திரிபாத் விபூதின்னு சொன்னா அது நித்திய பூதியை குறிக்கும். திரியுக பதயுக அப்படின்னு சொன்னா அர்ச்சிராதி மார்க்கத்தை குறிக்கும். ஆக திரியுகம்னு சொன்னா 3 6 திரியுக பதயுக சப்தம். அதனால அந்த இந்த 3 2 பண்ணோம்னா 6, அந்த 6 ஈராறா பண்ணணும்னா 12. முத்தோஹோ அர்ச்சிரதி ந பூர்வபக்ஷா அப்படின்னு ஸ்லோகம். அப்படி அந்த அச்சிராதிகள் 12 அர்ச்சிராதிகள், அந்த திரியுக பதயுகம் அந்த அச்சிராதி மார்க்கத்தை சொல்றது. அதுல ஏறி போகணும்னா அதுக்கு ஒரு ஆலம்ப சூத்திரம் வேணும். அது என்னன்னா எம்பெருமானுடைய திருக்கல்யாண குணங்களை அனுபவிப்பது. ஜென்ம கர்மச்ச மே திவ்யம். ஏ அர்ஜுனா, நான் பிறந்ததையும் நான் வளர்ந்ததையும் என்னுடைய லீலைகளையும் என்னுடைய செயல்களையும் பேசி பேசி நினைத்து நினைத்து எவன் மகிழ்கிறானோ அவன் என்னையே வந்து அடைகிறான். அப்படி அந்த எம்பெருமானுடைய திருக்கல்யாண குணங்கள் அனுபவிப்பதற்கு அதை அனுபவிச்சு அந்த திரியுக பதயுக ஆரோகணம் பண்ணணும். அந்த அச்சிராதி மார்க்கத்துல போகணும். அந்த துவாதச ஆதித்யர்கள், அந்த 12 பேர் ஆதித்யர்கள், அப்சர ஸ்திரீகள், இப்படி நம்மள பல பேர் அழைச்சிட்டு போறா அந்த அச்சிராதி மார்க்கத்துல. அதுல ஏறி போகணும். விண்ணின் தலை நின்று மண்ணுகளுக்கு வீடளிப்பான் எம்மி ராமானுசன். எம்பெருமானார் தான் அதை பண்ணி கொடுக்கணும். அதுல ஏறி போகக்கூடிய ஆரம்ப சூத்திரமா அந்த சுவாமியோட அடியை அடிபணிந்தவர்களுக்கு இந்த அச்சிராதி மார்க்கம் ரொம்ப எளிமையா இருக்கு. எப்படி சரணாகதி கத்தியம் பண்ணி உம்முடைய சம்பந்திகளுக்கும் வீடு பேரு கொடுத்தோம்னு ராமோ திருநாபி பாசதே, எனக்கு 2 நாக்கு இல்லை, ஒத்த நாக்கு தான், எல்லோருக்கும் உண்டு, உம்மை சேர்ந்த அனைவருக்கும் இந்த திரியுக பதயுக ஆரோகணம் உண்டு
அர்ச்சனாதி மார்க்கத்திலே செல்லக்கூடிய அந்த ஆழியான் நமக்கு அருள் தருவான். அது நமது விதி வகையே. அது எல்லோருக்கும் உண்டு. ராமானுஜ அடியார்களுக்கு கண்டிப்பாக உண்டு. அப்படி சுவாமியை அடிவணந்தவர்களுக்கு அந்த அர்ச்சனாதி மார்க்கம் எவ்வாறு எளிதாக இருக்குமோ அப்பேற்பட்ட அந்த அந்த எளிமை கண்கூடாக தெரிகிறது. திரியுக பதயுக ஆரோகண அலம்ப சூத்திரம். அந்த ஆரம்ப சூத்திரத்துல ஆரோகணம் ஏறி போறது. த்ரி யுக பத யுக திரிபாத் விபூதி 3 பங்கு ரொம்ப பெரிய விபூதி. இந்த நித்திய விபூதி இவ்வளவு இருக்கு. எத்தனையோ யுகங்களா 28 சதுர்யுகம்னு சொல்றோம். இத்தனை யுகங்கள்ல அத்தனை பேர் அங்க முக்தர்களா போயிட்டாலே அப்படி போன வாரத்துல அங்க இடம் இருக்கான்னு கேட்டா அது திரியுக பதயுகமா இருக்கு. 3, 6, 12 பெரிய பெரிய போறது. அது திரிபாத் விபூதி. அதனால அதுல அது இவ்வளவுதான் கெப்பாசிட்டி, இவ்வளவுதான் கொள்ளும்லாம் கிடையாது. இங்க எத்தனை யுகம் ஆகட்டும், எவ்வளவு ஆத்மாக்கள் இங்கிருந்து போட்டும், எல்லோருக்கும் அங்க இடம் உண்டு. அப்பேற்பட்ட அந்த திரியுக பதயுக ஆரோகண ஆலம்ப சூத்திரம். அப்படி அந்த அர்ச்சனாதி மார்க்கத்தை எளிதில் அடைவதற்கு அந்த சூத்திரம் நமக்கு வழிகாட்டுகிறது. அப்பேற்பட்ட அந்த சூத்திரத்தை சேவித்து அந்த சிஷ்யர்கள் எல்லாம் மகிழ்ந்தார்கள். சத்வித்யா தீபசூத்திரம். வேதங்களுக்குள்ளே உயர்ந்தது உபனிஷத்து. அதற்கு பிரம்ம காண்டம்னு பேரு, ஞான காண்டம்னு பேரு. அந்த உபனிஷத்துக்களாகிற திருவிளக்குகள் நன்றாக ஜொலிக்கணும். அந்த உபனிஷத்துல சொல்லப்பட்ட பேத ஸ்ருதி, அபேத ஸ்ருதி, கடக ஸ்ருதி, இந்த 3 ஸ்ருதிகளுக்குமே என்ன உள்ளர்த்தமோ அந்த உண்மையான அர்த்தத்தை சொல்லி எல்லா ஸ்ருதி வாக்கியங்களையும் எடுத்து அப்படியே பொருந்த விடுகிறார். என்ன வேணுமோ அதை மட்டும் எடுத்துக்கல. வேத ஸ்ருதியை மட்டும் எடுத்துண்டா, அபேத ஸ்ருதியை மட்டும் எடுத்துண்டா, மிச்ச ஸ்ருதி வாக்கியத்தை தள்ளி விட்டார்கள். மற்றைய ஆஸ்திக தர்சனத்தில் உள்ளவான். எம்பெருமான தர்சனத்துல அப்படி இல்லை. வேதத்துல சொல்லப்பட்ட எல்லாமே சாஸ்திரம் தான். வேதாது சாஸ்திரம் பரம் நாஸ்தி. நான் அதை மட்டும் எடுத்துக்கிறேன்னு சொல்லக்கூடாது. வேத ஸ்ருதியும் எடுத்துக்கணும், அபேத ஸ்ருதியும் எடுத்துக்கணும், கடக ஸ்ருதியும் எடுத்துக்கணும். அந்த ஸ்ருதி வாக்கியங்களை எங்க பேதம் சொல்லித்து எங்க அபேதம் சொல்லித்து அது ரெண்டையும் சேர்த்து பொருந்த உடனே ஒழிய எனக்கு இது மட்டும் போரும் அது மட்டும் போரும்னு சொல்லக்கூடாது. ஏனென்றால் வேதம் முழுக்க ஸ்வத பிரமாணம், நிரபேட்ச பிரமாணம், ஔபரிஷேய பிரமாணம் அப்படிங்கிறத அந்த வேதமாதா அந்த ஆனந்தப்படும்படி எல்லா சுதிவாக்கியங்களையும் எடுத்து சர்வம் சமஞ்சசம்னு சமன்வயப்படுத்துறார். அப்படி அந்த எம்பெருமானார் ஒருங்க விடுகிறார், பொருந்த விடுகிறார். அந்த உபனிஷத்து வாக்கியங்களை எல்லாம் எடுத்து அது திருவிளக்குகள் போல பிரகாசிக்கின்றன. சத்வித்யா தீபசூத்திரம். சகல கலிகதா சம்கிருதே காலசூத்திரம். ஒரு யமபாசம் போல கலிபுருஷன் ரொம்ப ஆனந்தப்பட்டான். இந்த உலகோரையெல்லாம் திருத்தி பணிகொள்ள யாரும் இல்லை. ஆழ்வார்கள் அவதரித்து பக்தி பாரவசியத்திலே பாசுரங்களை எல்லாம் பாடிவிட்டு சென்றார்கள். அந்த பாசுரங்களை எல்லாம் திருக்கோவில்களிலும் திருமாளிகைகளிலும் இல்லங்கள் தோறும் மடங்கள் தோறும் சன்னதிகள் தோறும் இந்த திவ்ய பிரபந்தம் என்ன, ஸ்தோத்திர பாடம் என்ன, ரகசிய கிரந்தம் என்ன, இப்படி சமஸ்கிருத வேதமும் திராவிட வேதமும் இன்னைக்கு எல்லா இடத்துலயும் ஒழிச்சுட்டு இருக்கனா அதற்கு முக்கியமான காரணம் பகவத் ராமானுஜர். தினந்தோறும் என்னென்ன சேவிக்கணும், பெருமாளுக்கு சுப்பிரபாதத்துக்கு என்ன, சுப்பிரபாதத்துக்கு ஸ்லோகம் என்ன, சுப்பிரபாதத்துக்கு வேத மந்திரம் என்ன, அப்புறம் எம்பெருமானுக்கு மந்திராசனம், அதுக்கப்புறம் ஸ்நானாசனம், அதுக்கப்புறம் அலங்காராசனம், இப்படியே உண்டான கிரக அர்ச்சைகள், அப்புறம் மடத்துல உள்ள எம்பெருமான்கள், சன்னதியில் உள்ள எம்பெருமான்கள், திருக்கோயிலுள்ள எம்பெருமான்கள், அதற்குண்டான கிரமம் என்ன, இதையெல்லாம் எடுத்து சொல்லி இப்படி எல்லோரும் பக்தி மார்க்கத்துல ஈடுபடணும். அந்த எம்பெருமானுடைய சம்பந்தம் எல்லாருக்கும் கிடைக்கணும். அந்த ஆழ்வார்கள் ஆச்சாருடைய சம்பந்தம் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு சொல்லி அப்படி அது கிடைத்தாதான் இந்த கலிபுருஷன் அடங்குவன். அப்பேற்பட்ட அந்த கலிபுருஷனையும் நாம் மடியும்படி செய்ய வேண்டும்.
அதற்கு ஒரு பாசம் வேண்டும், ஒரு கயத்தை போடணும். யம பாசம். எப்படி யமன் அந்த வாகனத்துக்கு மேல வரான், வந்து எப்படி கயத்தை போடுறானோ, அதே போல எம்பெருமானாரும் தம்முடைய பிரக்ஞா சூத்திரம், தம்முடைய சகல கலி கதா சம்ருதே காலசூத்திரம், அந்த கால தண்டத்தை அப்படி தூக்கி வீசுறார். நேத்திக்கு கால தண்டம்னு பார்த்தோம், இன்னைக்கு கால சூத்திரம்னு பார்க்கிறோம். ஆக இந்த கலியினுடைய கோலாகலம் அடங்கணும், அந்த கலிபுருஷன் அடங்கணும், கலியும் கெடும் கண்டுகொண்மீன். அப்படி அந்த எம்பெருமானாருடைய அவதாரம். புதானாம் பிரக்ஞா சூத்திரம், தம் அடிபணிந்த வித்வான்களுக்கு பிரஜையை விகசிப்பிக்க வல்ல பிரம்மசூத்திரம் போல இருக்கு. ஆக பிரம்மத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும். கடவுள் கடவுள்னு சொல்றீங்களே, இறைவன் இறைவன் சொல்றீங்களே, தெய்வம் தெய்வம்னு சொல்றீங்களே, அந்த தெய்வத்தை எப்படி அறிந்து கொள்வது? அதாதோ பிரம்ம ஜிக்யாசா. பிரம்மத்தை பத்தி நாம் அறிந்து கொள்ளலாம், தெரிந்து கொள்ளலாம், பிரம்மத்தை பற்றிய ஆராய்ச்சியில ஈடுபடலாம். அது முதல் சூத்திரம். ஜென்மாதி யஸ்ய யதகா. அப்படி அந்த எம்பெருமானே ஜகத்துக்கெல்லாம் காரணமாக இருக்கிறான். அந்த எம்பெருமான் தான் இந்த ஜகத்தை சிருஷ்டிக்கிறான். அந்த எம்பெருமான் தான் இந்த ஜகத்தை காக்கிறான். முடிவில் அந்த எம்பெருமான் தான் இந்த ஸ்தூல ரூபமான இந்த ஜகத்தை எல்லாம் சூக்ஷ்ம ரூபமாக தன்னுள்ளே அடக்கிக் கொள்கிறான். ஜென்மாதிஸ்ய யதகா. இது பிரம்மத்துக்கு உண்டான லட்சணம் சொல்லியாச்சு. சாஸ்திர யோனித்வாத். ஆக அப்பேற்பட்ட அந்த பிரம்மத்தை நாம் பிரத்யட்சமா பார்க்க முடியுமா? பிரம்மத்தை முடியாது. அனுமானிக்க முடியுமா? முடியாது. சப்தங்களை கொண்டே அறிந்து கொள்ள வேண்டும். அது சாமானிய சப்தம் இல்லை, அது எல்லாம் வைதிக சப்தங்களை கொண்டு அறிய வேண்டும். அந்த வேதாந்தங்கள் தான் நமக்கு இந்த பிரம்மத்தை காட்டி கொடுக்கின்றன. இது போன்ற விஷயங்கள் இப்படியே அந்த பிரம்ம விசாரம் பண்ணி பிரம்மத்துக்கு லட்சணம் சொல்லி மேற்கொண்டு அந்த 545 சூத்திரத்திலையும் அற்புதமாக காட்டிக்கொண்டு வருகிறார் ஸ்ரீபாஷ்யத்துல எம்பெருமான். அதே போல எப்படி அந்த பிரம்ம சூத்திரம் சமன்வய அத்தியாயம், அவிரோத அத்தியாயம் சொல்லி பராத்தியாயத்துல முடிகிறது, அதே போல இந்த எம்பெருமானாருடைய அந்த சூத்திரமானது புதானாம் பிரக்ஞா சூத்திரம், நாமும் நன்றாக அறிவு பெறும்படி தம் அடிபணிந்தவர்களுக்கு எல்லாம் பிரஜையை விகசிப்பிக்க வல்ல பிரம்மசூத்திரமோ இது. நமக்குள்ள இருக்கிற அந்த ஞானம் பிரகாசம் அடையும்படி செய்கிறார். நமக்கும் ஞான பக்தி வைராக்கியங்களை எல்லாம் ஏற்படும்படி செய்கிறார். அப்படி அவராலே திருத்தப்பட்டவர்கள் யாருன்னா, முக்கியமா அதில் சொல்லணும்னா யஜ்ஞமூர்த்தின்னு சொல்லக்கூடிய அந்த அத்வைதி 18 நாள் பெரிய வாத போர். அந்த 18வது நாள் அந்த எம்பெருமானுடைய அந்த திவ்ய கடாட்சத்தை பார்த்துட்டும் திவ்ய சௌந்தரியத்தை பார்த்துட்டும் அன்னைக்கு வாதமே நடக்கல. காஞ்சி பேரருளானுடைய அனுகிரகத்தால அவன் எம்பெருமானார் திருவடிகளிலே பணிந்தான். அவனை வாரி அழைத்துக் கொண்டு தம்முடைய பெயர் எம்பெருமானார், அதை சுருக்கினார் எம்பார். காஞ்சியில் இருக்கிற பெருமான் அருளாள பெருமான். அவன் வரதராஜனா இருக்கான், பேரருளாளன், அதை சேர்த்துண்டார். அருளாள பெருமாள் எம்பெருமானார்னு அவருக்கு பட்டம் கொடுத்து அந்த ஏகதண்டிய திருதண்டி ஆக்கி வைத்தார். அப்படி புதானாம் பிரக்ஞா சூத்திரம், தம்மை அடிபணிந்த எல்லோரையும் அப்போது ஒரு சிந்தை செய்தே அந்த சிந்தனைக்கு தக்கன அவர்களை திரித்து பணிகொள்வாராம். பிள்ளை உறங்கா வெள்ளிதாசர் அந்த பொன்னாட்சியாவுடைய திருக்கண்களுக்கு அடிமையாகி அந்த திருக்கண்களையே ரட்சித்து வந்தார். அவர் வெளியே நடக்கிற காலத்துல கொடை பிடித்து கொண்டு வந்தார். அவர் வீட்டில் இருக்கிற காலத்துல அந்த திருக்கண்களுக்கு வேண்டிய உபச்சாரங்களை எல்லாம் செய்து வந்தார். இப்படி நீ ஒரு மனைவிக்கு கொடை பிடிக்கிறாய், நடைபாவாடை விரிக்கிறாய், அப்படி என்ன அவையிடம் மோகித்தாய்னு கேட்டார் அந்த பிள்ளை உறங்கா வெள்ளிதாசர்கிட்ட எம்பெருமான். அவருடைய கண்ணு ரொம்ப அழகா இருக்கு, அந்த கண்ணுக்கு அடிமைப்பட்டு இருக்கேன்னு. இதை விட ஒரு அழகான கண்களை காமித்தால் அதற்கு நீ அடிமைப்பட்டு இருப்பாயா? கண்டிப்பா இருப்பேன். எனக்கு இதை விட ஒரு அழகான கண்ணை நீங்க காமிச்சு கொடுங்கோ அப்படின்னு அடிமைப்பட்டு இருக்கேன்னு சொன்னார். உடனே பிள்ளைரங்கதாசர் அழைச்சிட்டு போய் நீண்ட பெரிய வாய கண்களை காண்பிக்கும்படி பெரிய பெருமாள்கிட்ட பிரார்த்திக்க, உடனே பெரிய பெருமாளும்
தன்னுடைய காது வரைக்கும் நீண்டு இருக்கிற அந்த திருக்கண்களை காண்பித்தான். அப்படி அவனை திருத்தி பணிகொண்டார். அன்று தொடக்கமாக எம்பெருமானாருக்கும் அந்த பெரிய பெருமாளுக்கும் அடிமை செய்வதிலேயே தன்னுடைய காலத்தை கழித்தவர் பிள்ளை உறங்கா வெள்ளிதாசன். கையில வாள் எடுத்துட்டார். நம்பெருமாள் புறப்பாடு. அருளாள பெருமாள் எம்பெருமானார் கூட போறார். கையில வாள் இருக்கு. கையில பிடித்த வாளோட போறார். உடனே கேட்டாரா அருளாள பெருமாள் எம்பெருமானார், கையில வச்சுருக்கிறே வாள் எதுக்கு அப்படின்னு. கொஞ்சம் பெருமாள் அசைஞ்சா அந்த வாளால என் உடம்புல கிழிச்சுப்பேன். இந்த பெருமாளுக்கு நான் தான் மெய் காப்பாளன். இந்த எம்பெருமானுக்கும் நான் மெய் காப்பாளன். அந்த முன்னால போறார எம்பெருமானார், அவருக்கும் நான் தான் மெய் காப்பாளன்னு சொல்றாங்க. அப்போ அப்பேற்பட்ட அந்த பிள்ளைவரங்காளிதாசன் திருத்தி பணி கொண்டார். அப்படி அருளாள பெருமாள் எம்பெருமானார் கேட்டாராம், இந்த கத்திக்கு என்னைக்காவது வேலை வருமா? கையில ஒரு குறு வாழை பிடிச்சுன்னு போறீரே, இந்த வாளுக்கு ஒரு நாள் வேலை வருமானு கேட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த வாளை கொண்டு உன் உடம்பில் கிழித்துக் கொள்வீரா? ஒருவேளை நம்பெருமான் புறப்பாட்டுல கொஞ்சம் ஆடி அசைஞ்சிட்டாருன்னா அது தாங்க முடியாது பிள்ளைவரங்கா வெள்ளிதாசன். ஏன்னா நம்பெருமாளை எழுந்தருள பண்ணி கொண்டு வருகிற காலத்துல அப்படி எழுந்துடலாம். கொஞ்சம் கூட அழுங்காம குலுங்காம அந்த ஆபரணம் ஆடாம அற்புதமாக எழுந்தருள்வர். அதற்கு பிள்ளைவரங்கா வெள்ளிதாசன் ஒரு வேடுவர். அவர் என்ன பதில் சொல்லியிருப்பார் அருளாள பெருமாள் எம்பெருமானா இருக்குன்னா, உம்முடைய தண்ட பகுத்திரத்துக்கு ஒருவேளை உபயோகம் வந்தா என்னுடைய இந்த கத்தியும் விநியோகமாகும். அந்த திருதண்டத்துக்கு மேல ஒரு வெள்ளை கலர்ல ஒரு துணி இருக்கும். அதுக்கு ஜலபவித்திரம்னு பேரு. அந்த ஜலபவித்திரத்தை கொண்டு வந்து அந்த ஜலபவித்திரத்துக்குள்ள இப்படி விரலை விட்டுட்டு அவள்லாம் பகவானுடைய அந்த நாமத்தை சொல்லுவா. அதற்கெல்லாம் இங்க அவகாசம் கிடையாது. அந்த ஜலபௌத்திரத்துக்கு வேலையே கிடையாது. எப்போதும் அருளாள பெருமாள் எம்பெருமானார் பகவத் கைங்கரியத்துல இருக்கார், ஆச்சாரிய கைங்கரியத்துல இருக்கார், பாகவத கைங்கரியத்துல இருக்கார். இந்த கைங்கரியம் இல்லாம போனாதான் அந்த கைங்கரியமாகிற அந்த அனுஷ்டானம், அந்த கைங்கரியமாகிற அந்த கர்மம் அது இல்லாம போனாதான் அந்த ஜலபௌத்திரத்தை வச்சுட்டு நம்ம தியானம் பண்ணணும். ஆனா இந்த சம்பிரதாயம் எம்பெருமானுடைய அடியார்களுக்கு இந்த தியானம் தபம்லாம் கிடையாது. எப்போதும் அவர்களுக்கு கைங்கரியம் தான். அதனால உம்முடைய அந்த ஜலபவித்திரத்துக்கு வேலை வருங்கால் இந்த கத்தி வேலை வரும்னு சொன்னாராம். எம்பெருமானாருடைய தீர்க்கமான அருளை பெற்ற அந்த அருளாள பெருமாள் எம்பெருமானார் எப்போதும் அந்த எம்பெருமான் கைங்கரியத்திலே இருப்பதனால அந்த ஜலபவித்திரத்துக்கு வேலை கிடையாது. அதே போல இந்த நம்பெருமான் புறப்பாட்டுல கொஞ்சம் கூட ஆடாம குழுங்காம முன்னால போறது பிள்ளை உறங்கா வெள்ளிதாசன். அவருக்கு வேதக பொண்ணுன்னு பேரு. எம்பெருமானார் ஸ்பர்ஷத்தால ஒரு வேடுவன் வேதக பொன்னானான். ஒரு வேதம் 4 வேதம் கட்டுணர்ந்த ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம். அந்த ஸ்ரோத்ரிகள் எப்படி அந்த ஸ்ரோத்ரிகள் ஸ்பர்ஷம் மிக உயர்ந்த வேதாத்தியனம் பண்ணவா பெரிய கணபாடிகள். அதே போன்ற அவர்களுடைய திருக்கைகள் நம் தலையிலே பட்டு நமக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கிறது. எல்லார்ட்டையும் அக்ஷதையை கொடுக்குறோம் வேத விற்பனர்கள்ட்ட. அவ பஞ்சாதி சொல்லி நமக்கு அக்ஷதையை சேர்க்கிறா. அது எவ்வளவு பெரிய பாக்கியம். அந்த வேத அந்த 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 ஸ்ரோத்தியம் பிரம்மனிஷ்டம்னு சொல்றமே, அந்த ஸ்ரோத்ரிகளை காட்டிலும் ஒரு வேதக பொன் போலே அந்த பிள்ளை உறங்காவளிதாசர் எம்பெருமானாருடைய அந்த திவ்ய கடாட்சத்தால புதானாம் பிரக்ஞா சூத்திரம். புதானாம் சொன்னா படித்த பண்டிதர்கள். அவர்கள் மட்டுமல்ல, ஒரு வேடவனை கூட வேதக பொன்னாக்கக்கூடிய சக்தி எம்பெருமானாருக்கு உண்டு. அப்பேற்பட்ட அந்த மங்கள சூத்திரம்னு இதுல புதானாம் பிரக்ஞா சூத்திரம், அப்பேற்பட்ட அந்த பிரம்ம சூத்திரத்தை கொண்டாடுகிறார்கள். பிரசமதன மன பத்மினி நால சூத்திரம். சமதமாதி பிரசமதமன அந்த சமதமாதி குணங்கள் சொன்னா பொறுமை, பொறுமையோடு இருக்கணும். பொறுமை நிதானம் ரொம்ப முக்கியம். அப்பேற்பட்ட அந்த குணத்தையே செல்வமாக உடையவர்கள் யோகிகள். பிரசமதன மன பத்மினி நால சூத்திரம். அந்த யோகிகள் எல்லாம்
அந்த யோகிகளுக்குள்ளே மகா யோகின்னு பேர். இவர் மகாமுனி, மாமுனி. ராமானுஜன் என்னும் மாமுனியேங்கிற அமுதனார். இவர் மகா மாமுனியாகவும் இருக்கிறார், மகா யோகியாகவும் இருக்கார், யதிராஜராகவும் இருக்கிறார். ஏன்னா இந்த சபதமாதி குணங்கள், அந்த பொறுமை, அந்த நிதானம், அந்த பணிவு, அந்த ஒழுக்கம், இது போன்ற குணங்கள், இந்த குணங்களையே செல்வமாக உடையவர்கள் யோகிகள். அப்படி அந்த சுவாமி திருவடிகளை ஆசிரியத்துள்ள யோகிகள் யாரு? எம்பார். எம்பார் பரம யோகி. அந்த எம்பார் சிறிய தாயாரோட பிள்ளை, சித்தி பிள்ளை. அவருக்கு திருக்கல்யாணம் பண்ணி வச்சுட்டா. அப்புறம் வந்து சொன்னாலாம், இவனுக்கு கல்யாணம் ஆயிடுத்து, அவன் இல்லற தர்மத்துல ஈடுபடலைன்னு. இன்னைக்கு ராத்திரி இருள், அந்த அந்த தர்மத்தை நீர் பண்ணணும் அப்படின்னு. பொழுது விடிஞ்சு வந்தது. எம்பார் வந்தார். நான் சொன்ன தர்மத்தை பண்ணேரா கேட்டாராம். இல்ல, அந்த இருட்டுல போனேன். என்னுடைய அந்தர்யாமி ஆத்ம பிரகாசத்தை பார்த்தேன். அங்க எம்பெருமான் தெரிஞ்சார்னு சொன்னார். உடனே அந்த கோவிந்த பெருமானை கூட்டு சந்நியாசத்தை கொடுத்து எம்பார்னு ஆக்கி வச்சுட்டார். அப்புறம் வந்து எல்லாரும் கேட்டா, இல்ல இனிமே இவனுக்கு இல்லற தர்மம் சரிப்பட்டு வராது, இவன் ஆத்ம சாட்சா்காரம் பெற்றுட்டான் அப்படின்னு சொன்னார். அப்ப எல்லாரும் சில பேர் இதை சிரிச்சாங்க, சிஷ்யான்னு. அவளுக்கு இதை நம்ம காமிச்சு கொடுக்கணுமே, அதற்காக திரும்ப ஒரு அமாவாசை இருள்ல ஒரு வஸ்துவை போட்டு அதை போய் எடுத்துட்டு வரும் எம்பார் அப்படின்னாரு. நேர போய் எம்பார் அதை கொண்டு வந்துட்டார். அந்த இருட்டுல கூட ஆத்ம பிரகாசம், அந்த எம்பெருமான் பிரகாசம் ஒளி, அது அவருக்கு தெரிஞ்சது. இனிமேல் இவருக்கு இல்லற தர்மம் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொன்னார். அப்பேற்பட்ட ஒரு யோகி எம்பார். அப்புறம் அருளாள பெருமாள் எம்பெருமானார். அவர் பரமயோகியா இருந்தவர். அப்பேற்பட்ட அருளாள பெருமாள் இது போன்ற பல பேர், அந்த மகான்கள்லாம் அவருடைய திருவுள்ளத்துக்கு தாமரை ஓடை போலே நார சூத்திரம், இந்த தாமரை தண்டு அப்படியே பெருகி வரும். அது வந்து இந்த பொய், அந்த குளத்துக்கு ஒரு அலங்காரம் போல இருக்கும். அந்த தாமரை தண்டு எப்படி குளத்திற்கு ஒரு அலங்காரம் போல இருக்கிறதோ, அதே போல இந்த மகான்கள், இந்த யோகிகள், அந்த யோகியுடைய திருவுள்ளமாகிற அந்த தாமரை ஓடைக்கு ஒரு நார சூத்திரம் போலே அந்த எம்பெருமானார் அணிந்துள்ள அந்த மங்கள சூத்திரம், அந்த யஜ்ஞோபவீதம் விளங்குகின்றது. அப்ப ஞானிகள் ஹிருதய கமலத்துல எம்பெருமான் மட்டும் இல்லை, எம்பெருமானார் இருக்கார். ஞானிகள் ஹிருதய கமலத்துல எம்பெருமானார் இருக்கார். அந்த ஞானிகள் யாருன்னு கேட்டோம். அது எம்பார், அருளாள பெருமாள் எம்பெருமானார், ஆழ்வான் முதலானோர். எல்லாரையுமே சேர்த்து இதுல வச்சுக்கலாம். அப்படி அந்த சுவாமியோட யஜ்ஞ சூத்திரம் பார்ப்பதற்கு அப்படி இருக்கு. இது எல்லாமே பகவத் ராமானுஜர் அணிந்துள்ள பூனல்னு அர்த்தம். இப்ப சூத்திரம்னு அடியன்னு சொல்றது எல்லாம் சுவாமிக்கு சாத்தப்பட்ட பூநூல், உபவீதம், யஜ்யோபவீதம்னு வச்சுக்கணும். முனீனாம் ரக்ஷா சூத்திரம். கீழே சொன்ன சமதமாதி குணங்களை வளர்த்து கொண்டவர்கள் அப்பேற்பட்ட முனிவர்களாகவும் சொல்லப்படுகிறார்கள். ஆக எல்லா முனிவர்களும், எல்லா ரிஷிகளும், எல்லா யதிகளும், எல்லா யோகிகளும் அவர்கள் திருவுள்ளமாகிய அந்த தாமரை அது பிரகாசிப்பது போல இந்த சூத்திரம் முனீனாம் ரக்ஷா சூத்திரம், அவர்களை ரட்சித்து அருளக்கூடிய சூத்திரம். ஆக நமக்கு எம்பெருமானை ஒளிந்தவர்கள் ரட்சகர் அல்லர்னு சொல்றோம். அது வந்து பிரதம நிஷ்டை. சரமபருவ நிஷ்டையில எம்பெருமானார் மட்டுமே நமக்கு சர்வ ரட்சகம். அத அந்த சூத்திரம் நமக்கு பிரகாசமாக காட்டுகிறது. அப்படி புற மதத்தவர்களான அந்த யதிகள் அந்த யஜ்ஞ சூத்திரத்தை அறுத்து எறியாமல் சுவாமி அணிந்து கொண்டிருக்கும் அழகை சிந்தித்த மாத்திரத்திலேயே வீடு பெறுவார்கள். இது நமக்கு மட்டும் இல்ல, நாராயணங்கிற சப்தம் இருக்கே, அது தன்னை அண்டினவர்களை மட்டும் காக்கும். ராமானுஜன்னு சப்தம் இருக்கே, அது எல்லாரையும் காத்து அருளும். 18 நாள் யுத்தம் பண்ணி ராவணன் மாண்டு போனான், சிசுபாலன் மடிந்து போனான், ஜராசந்தன் அவனும் மாண்டு போனான்.
இப்படி எம்பெருமான் துஷ்ட நிரசனம் பண்ணினான். ஆனா எம்பெருமானார் யஜ்ஞமூர்த்தியை திருத்தி சேர்த்து கொண்டார். ஆழ்வானையும் சேர்த்து கொண்டார். ஆண்டானையும் சேர்த்து கொண்டார். எம்பார் கோவிந்த பெருமாள் அவரையும் திருத்தி பணிகொண்டார். பிள்ளை உறங்கா வெள்ளிதாசன் அவரையும் திருத்தி பணிகொண்டார். இப்படி எல்லாரையுமா சேர்த்துண்டு யாரையுமே நிரசிச்சு எந்த ஆத்மாவையும் நாசப்படுத்தல. எல்லா ஆத்மாக்களையுமே அந்த நாராயணன் திருவடிக்குள் கொண்டு சேர்த்தார் இந்த ராமானுஜங்கிற நாமம். அதனால எம்பெருமான் அவதரித்து அவன் திருத்தி பணிகொள்ள முடியாமல் அவர்களை அழித்துதான் பணிகொண்டான். இனிமே அந்த ஆத்மா இருந்தா நாசம், அந்த சரீரத்தை எல்லாம் அழித்தான். ஆனா இவர் அப்படி இல்லை. எம்பெருமானார் ரெண்டையும் காப்பாத்தி கொடுத்து ஆத்மாவுக்கும் பேரு கொடுத்து அந்த ஆத்மா தாங்கிற அந்த சரீரத்துக்கு கைங்கரியத்தை கொடுத்து அப்படி ஆட்கொண்டார். அந்த ராமானுஜ அதிமானுஷ ஸ்தவம் இருக்கு, அது இந்த வாயால சொல்லி முடியாது. அப்பேற்பட்ட எல்லோருமே அந்த திவ்யமான அந்த சூத்திரங்களை ரட்சிச்சு அந்த சூத்திரங்களுக்கு தான் நமக்கு ரட்சகர். அந்த திரியஜ்ஞோபவீதம், அந்த திவ்ய யஜ்ஞோபவீதம் அந்த சுவாமியோட திருமார்புல அப்படி திகழ்கின்றது. ஆக அந்த யஜ்ஞோபவீதம் திகழ்கின்ற திருவாளராக இருக்கிறார் நம்ம சுவாமி. அதை அனுபவித்து அனுபவித்து பேசினார்கள் இந்த 4வது ஸ்லோகத்தில். அதுக்கப்புறம் 5வது ஸ்லோகம். பாஷண்ட சாகர மகாபடாப முகாக்னி ஸ்ரீரங்கராஜ சரணாம்புஜ மூலதாசா ஸ்ரீ விஷ்ணுலோக மணிமண்டப மார்கதாயி ராமானுஜோ விஜயதே யதிராஜ ராஜா. பாஷண்ட சாகர மகாபடாப முகாக்னி, இந்த பாஷண்டர்களாகி அந்த பெரிய கடல் அது கொந்தளிச்சுட்டு வருது. இந்த நாஸ்திகாலாம் கொந்தளிச்சுட்டு வரா. அந்த விஷயத்துல படாப அக்னி, அந்த கடலுக்குள்ளேயும் ஒரு பெரிய நெருப்பு இருக்கு. அந்த நெருப்பு மேலிருந்து வந்ததுன்னா அந்த அலைகளை எல்லாம் அடக்கி அப்படியே கடலை உள்வாங்கின்றோம். அதே போல இங்க எம்பெருமானார் அந்த கடலுடைய கொந்தளிப்ப ஒரு பெரிய அக்னி போல, மகாபட்டாப முகாக்னிய போல அப்படியே அடக்கி வைக்கிறார். அதற்கு அந்த அந்த அக்னிக்கு பெண் குதிரைன்னு பேர். கடலுக்குள்ள ஒரு பெரிய அக்னி, அந்த அக்னி மேலிருந்தா கடல் அடங்கி உள்ளடங்கிடும். அப்படி அந்த படாபா முகாக்னியை போல அந்த எல்லோரையும் அந்த அந்த கொந்தளிப்பை எல்லாம் அடக்கினார். என பெரிய கடல் கொந்தளித்தார் போலே 6 சமயங்களும் மேலோங்கி வந்தது. 6 சமய செடியதனை அடி அறுத்தான் வாழியே, வேரோட புடுங்கி போட்டுட்டார். ஒரு பெரிய கடல் போல பெரிய கொந்தளிச்சது. அதை ஒரு படாபான்னு சொல்லக்கூடிய அந்த பெண் குதிரை, அதோட முகத்துல நெருப்பு இருக்கும். அது நெருப்பு அப்படியே கக்கிண்டு வருமா. அப்ப அது போல நெருப்பு அந்த அக்னி போலே அந்த கொந்தளிப்பை அடக்கும் விஷயத்தில் அக்னி போன்றவராக இருக்கிறார். ஸ்ரீரங்கராஜ சரணாம்புஜ மூலதாசகா. அப்பேற்பட்ட அந்த திருவரங்கராஜனுக்கு இவர் அந்த திருவடி தாமரையிலேயே பரம பக்தி உள்ளவரா இருக்கார். அந்த சரணாம்புஜ மூலதாசகா யோ நித்தியமச்சுத பதாம்புஜ யுக்மருக்ம வியாமோகதா. அந்த வியாமோகதகாங்கிறது என்ன அர்த்தமோ அதே அர்த்தம்தான் மூலதாசகா. அந்த திருவரங்கநாதன் திருவடி தாமரையிலே பரம பக்தி யுக்தராய் இருக்கிறார். ஸ்ரீ விஷ்ணுலோக மணிமண்டப மார்கதாயி, அந்த ஸ்ரீவைகுண்டத்துல திருமாவணி மண்டபத்தை சேரும் வழியை தந்தருள்பவர். ராமானுஜோ விஜயதே எதிராஜ ராஜா. அப்பேற்பட்ட அந்த எதிகளுக்குள்ளே மிக சிறந்தவரான அந்த எம்பெருமானாரை நாம சர்வ உத்கர்ஷசாலியாக விளங்கி நிற்கும் அந்த எம்பெருமானாரை நான் அடிவணங்குகிறேன். ஆக அந்த எம்பெருமானாருக்கு என்ன? சர்வ உத்கர்ஷசாலி, எல்லோரையும் தூக்கி கொள்கிறார். எப்படி எம்பெருமான் வராகமூர்த்தியாக பூமி பிராட்டி இழந்து எடுத்தார், எப்படி அந்த எம்பெருமான் கோபாலனாக சர்ம ஸ்லோகத்தை சாதித்து எல்லோரையும் மீட்டெடுத்தானோ அதை காட்டிலும் இந்த எம்பெருமானார் அனைவரையும் கைதூக்கி மேலே விட்டு அந்த விஷ்ணு அந்த திவ்ய திருவாமணி மண்டபத்துக்கு சேரும் வழியை தந்தொழுகிறார். அவரே ஒரு வழியாக இருக்கிறார். அப்பேற்பட்ட அந்த ஒரு விசேஷம்
எப்படி அந்த பாஷண்ட சாகர மகாபடாப முகாக்னி அதிகமான மழை, அந்த மழை காலத்துல இந்த கடல்லாம் கொந்தளிச்சு வரும். அந்த கொந்தளிக்கிற அந்த நீரை சாப்பிடணும். இல்லைன்னா கடல் நீர் பூரா ஊருக்குள்ள வந்துரும். நகரத்துக்குள்ள வந்துரும். அந்த பட்டணத்துக்குள்ள வந்துரும். அந்த நகரமே அழிஞ்சு போகும். அப்படி அழியாம அந்த ஒரு பெண் குதிரைன்னு சொல்லக்கூடிய அந்த மகாபடாப முகாக்னி, அந்த கடலுக்குள்ள இருக்கிற அக்னி மேலெழுந்து அந்த நீரை பூரா சாப்பிடும். ஆக அந்த நீரை சாப்பிடக்கூடிய அந்த சக்தி அக்னிக்கு தான் இருக்கு. அதே போன்று அந்த எம்பெருமானார் இந்த நாஸ்திக தரிசனங்களை எல்லாம் விழுங்கினார். அது இல்லாமல் செய்தார். அப்பேற்பட்ட அந்த எம்பெருமானார் தென்னரங்கன் கடல் சென்னி வைத்து அந்த நீசச் சமயங்களை நீக்கி அடியாருக்கு உஜ்ஜீவன உபாயம் காட்டியருள அந்த எம்பெருமானார் சகல வைபவங்களும் பொழிய வாழ்ந்தருளான் என்றார். அப்பேற்பட்ட அந்த எம்பெருமானார் ஸ்ரீ விஷ்ணுலோக மணிமண்டப மார்கதாயி ராமானுஜோ விஜயதே எதிராஜ ராஜகா. இப்படி அந்த எம்பெருமானாருடைய வைபவம் இந்த 5 ஸ்லோகத்துல எடுத்து சொல்லப்பட்டன. அப்ப அந்த எம்பெருமானாருடைய விஷ்ணுலோக மணிமண்டப மார்கதாயின்னு சொன்னா அவர்தான் இந்த சம்பிரதாயத்துக்கு உத்தாரக ஆச்சாரியராக இருக்கிறார். அந்த எம்பெருமானாராலேதான் எம்பெருமானாருடைய திருமுடி சம்பந்தத்தாலே எம்பெருமானாருக்கு முற்பட்டவர்களுக்கு வாழ்ச்சி, எம்பெருமானார் திருவடி சம்பந்தத்தாலே எம்பெருமானார் பிற்பட்டவர்களுக்கு வாழ்ச்சி. இப்படி திருமுடி சம்பந்தம் எம்பெருமானாருக்கு முந்தைய ஆச்சாரியர்கள், திருவடி சம்பந்தம் எம்பெருமானாருடைய திருவடியை பற்றிய அவருக்கு அடுத்தாற் போலே வந்த ஆச்சாரியர்கள். இந்த 2 பேருக்குமே என்ன மோட்சம் கிடைச்சதுன்னா அது எம்பெருமானார் சம்பந்தத்தாலே வந்த மோட்சம். விஷ்ணுலோக மணிமண்டப மார்கதாயி அப்படின்னு நாம சொல்றோம். அப்பேற்பட்ட அந்த எம்பெருமானாருக்கு எல்லா வெற்றியும் உண்டாகணும், எல்லா விசேஷமும் உண்டாகணும். அப்படி அந்த எம்பெருமானாருடைய அந்த விஜய அபிஷேகத்தை, வீர அபிஷேகத்தை இந்த 5 பாசுரங்களால அற்புதமாக கொண்டாடுகிறார். அதனால எல்லோரும் உய்ய ஒரே வழி உடையவர் திருவடின்னு சொல்றோம். அப்பேற்பட்ட அந்த எம்பெருமானார் அவதரித்தார். அந்த அவதாரத்தோட நோக்கம் என்னன்னா வேத மார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரியராய் உபய வேதாந்தாச்சாரியர் மட்டுமன்று இந்த உலகத்தவர்கள் எல்லாருமே தவறான வழிகளே சென்று வேறு வேறு சமயங்களை தழுவி இந்த புனரபி ஜனனம் புனரபி மரணம் என்பது போலே வாழ்ந்து வந்தார்கள். இப்ப எல்லோரையும் திருத்தி பணிகொள்ளணும், சரியான வேத மார்க்கத்தை எல்லோருக்கும் காண்பித்து கொடுக்கணும். அதற்காகத்தான் இந்த சுவாமியோட அவதாரம். இப்படி எம்பெருமானுடைய அந்த அந்த பஞ்ச ஆயுதங்களுமே ராமானுஷராக வந்து பிறந்தன அப்படின்னு அமுதனார் கொண்டாடுகிறார். உன்னை ஒழிய ஒரு தெய்வம் மற்றறியா மண்ணு புகழ் சேர் வடுக நம்பி தன்னிலையை எந்தனக்கு நீ தந்து எதிராசா என்னாலும் உந்தனக்கே ஆட்கொள் உகந்து அப்படின்னு அந்த பொய்யிலாத மணவாள மாமுனி ஆர்த்தி பிரபந்தத்துல பிரார்த்திக்கிறார். உன்னை ஒழிய வேறொரு தெய்வம் மற்றறியா மண்ணு புகழ் சேர் வடுக நம்பி. எப்படி வடுக நம்பி எம்பெருமானாரே தெய்வம் என்று வாழ்ந்தாரோ அந்த நிலையை எனக்கு நீ தந்து எதிராக என்னாலும் உந்தனக்கே ஆட்கொள் உகந்து. நீ அதை உகந்து செய்யணும், நீ அதை விரும்பி செய்யணும் அடியனுக்கு. எப்படி அந்த வடுக நம்பி உடையவர் வைபவத்தை அந்த எதிராஜ வைபவம் அப்படின்னு சம்ஸ்கிருத ஸ்லோகம், அந்த வடுக நம்பி உடையவர் வைபவத்தை அற்புதமா நமக்கு காட்டியிருக்கிறார். அப்பேற்பட்ட அந்த எம்பெருமானாருடைய திவ்யமான அந்த திருமேனிகள், அந்த அர்ச்சை திருமேனி இருக்க அது 4 திருமேனிகள், தாமுகந்தது தமருகந்தது தானானது. அதுக்கு மேல அனந்தாழ்வானுக்காக ஒரு திருமேனி, அது திருமலையில. அங்க உடையவர்னு திருநாமம், இங்க எதிராஜர்னு திருநாமம், அங்க பாஷ்யகாரன் திருநாமம், இங்க எம்பெருமானார்னு திருநாமம். இப்படி எங்க வேணா என்ன வேணா சொல்லிக்கலாம். ஆனா திருமலையில அவருக்கு அனந்தாழ்வானுக்காக ஒரு திருமேனி அவர் பிரதிஷ்டை பண்ணார். அதான் பாஷ்யகாரன் சொல்றார். வேதார்த்த சங்கிரகத்தை அங்க உபதேசிச்சார் அந்த அர்ச்ச திருமணியில.
தானான திருமேனி. அது கந்தாடை ஆண்டான் சந்நிதி கட்டி மூலவரை பிரதிஷ்டை பண்ணி வச்சது திருவரங்கத்துல. தாமுகந்தது தமருகந்தது 2 பேரும் சொல்லிக்கிறார். சம்பிரதாயத்துல தமருகந்ததுன்னு திருநாராயணபுரத்த திருமேனியை சொல்றா. ஆனா இங்க தாமுகந்த திருமேனின்னு தான் சொல்றா. அதனால தமருக்காக தாமுகந்த திருமேனி. இது உடையவரே பிரதிஷ்டை பண்ணி வச்சது. முதலியாண்டான் திருக்குமாரர் கந்தாடை ஆண்டான் அவர் சுவாமிக்கு ஒரு திவ்ய விக்கிரக எழுந்தருளை பண்ணி வச்சது ஸ்ரீபெரும்புதூர். அது ஒரு திருமேனி. இப்படி எல்லா திருமேனிகளும் சேர்ந்து ஒரு ஒவ்வொரு சேதனையும் ரட்சித்து அந்த எம்பெருமானுக்குன்னு ஆக்கி வைத்த பெருமை பகவத் ராமானுஜரையே சாரும். அதனால எங்க போனாலும் இது எந்த திருமேனி, இந்த திருமேனிக்கு உண்டான விசேஷம் என்ன, இங்க உடையவர் எப்படி எழுந்தருளியிருக்கிறார், இந்த திவ்யேசத்துக்கு அவர் பண்ண தொண்டு என்ன, இந்த எம்பெருமானுக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம், ஸ்ரீ ரங்கநாத மமநாத நமோஸ்துதேன்னு திருவரங்கத்தை கொண்டாடுறோம். அதே போல காஞ்சிபுரத்துல எம்பெருமானார், அங்க பெருந்தேவி தாயாரே வந்து பெருந்தேவி தாயாரும் தேவ பெருமாளுமாக வந்து தாய் தந்த ஸ்தானத்தில் நிற்கிறார்கள். இங்க வந்தார் செல்வ பிள்ளை, அவருக்கு எதிராக சம்பத்குமாரன்னு திருநாமம் வந்துருது. இப்படி ஒவ்வொரு விசேஷம் உடையவருக்கு அந்த வெற்றியை சொல்றதுக்கு ஏதோ இந்த ஒரு 5 ஸ்லோகம்னு அடக்கி வச்சிருக்கா. இது 5 இல்லை, எம்பெருமானாருக்கு எதிராஜ விம்சதி 20ன்னு இல்லை, எதிராஜ சப்ததி அது ஒரு 70ன்னு இல்லை, எதிராஜ வைபவம் அது ஒரு 100ன்னு இல்லை, ராமாசோத்தந்தாதி அது ஒரு 108ன்னு போதாது. எம்பெருமானாருக்குன்னே தனியா அஷ்டோத்தர சதநாமாவளி இருக்கு, அஷ்டோத்தர சதநாம ஸ்தோத்திரம் இருக்கு, எம்பெருமானாருக்கு திவ்ய சகசிரநாமமே இருக்கு. எம்பெருமானுடைய 1000 நாமாக்கள் அப்படியே தெலுங்குல பிரிண்ட் ஆயிருக்கு. அதை சம்ஸ்கிருதத்துல பார்த்து எழுதிட்டு வரோம். கூடிய சீக்கிரம் அதுவும் நமக்கு கிடைக்கும். ஆக எம்பெருமானுக்கு மட்டும் சகஸ்ரநாமம் இல்லை, எம்பெருமானாருக்கும் சகஸ்ரநாமம் இருக்கு. இப்படி எத்தனை பெருமைகளை சொன்னாலும் அந்த எம்பெருமானாருடைய அந்த திவ்ய வடிவம் என்ன, அவருடைய திருக்குணங்கள் என்ன, அதையெல்லாம் இந்த வாயாலே சொல்லி முடிக்க முடியாது. இருந்தாலும் இந்த 5 ஸ்லோகமா வச்சுண்டு அந்த 5 ஸ்லோகத்துக்கு உண்டான வியாக்கியானம் அது காஞ்சிபுரம் மகாவித்வான் பெரியவாதி பயங்கர அன்னங்கராச்சாரிய சுவாமி அவருடைய வியாக்கியானங்களை வச்சுண்டு அதுல சில விஷயங்களை சேர்த்து இந்த கோஷ்டியாருக்கு விண்ணப்பிச்சேன். இன்னும் மேற்கொண்டு அந்த எம்பெருமானாருடைய வைபவம் அவரை பற்றிய சிந்தனையிலே ஈடுபடுவோம். அந்த எம்பெருமானார் சேவித்த அந்த எம்பெருமான், அந்த எம்பெருமானாருக்கு இறைவன் சொல்லக்கூடிய ஆழ்வார்கள், அந்த வரிசையில உண்டான ஸ்தோத்திரத்தையும் இந்த கோஷ்டியாருக்கு விண்ணப்பித்து நாமும் சத்தை பெறுவோம்னு சொல்லி இந்த தாடி பஞ்சகம் ஸ்தோத்திர வைபவத்தை இதோட பூர்த்தி பண்ணிக்கலாம். அடுத்த வாரத்துக்கு என்ன விஷயம்ங்கிறதையும் அந்த எம்பெருமான் நமக்கு மேலும் மேலும் இந்த மாதிரி ஒரு சத்தங்கம், இந்த மாதிரி ஒரு கோஷ்டி மேலும் மேலும் வளர்ந்துட்டே போகும். ஏதோ ஒரு அனுபவம், இன்னும் விசேஷமான அர்த்தங்கள்லாம் இருக்கு. அதை நீங்க வந்து வல்லார்கள் வாய் கொண்டு அறியணும். அறிந்தா இன்னும் உங்களுக்கு மேலும் மேலும் அந்த அனுபவம் பெருகி இருக்கும். அரியன்னு சொல்றது ஏதோ ஒரு சின்னமா இருக்கும், ஒரு சின்ன விஷயமா இருக்கும், ஒரு தேன் போல. இன்னும் அந்த தேன்ல முக்கி எடுத்த ஒரு பலாச்சுளை, அந்த தேன்ல சேர்த்த மாம்பழங்கள் போல, பஞ்சாமிரதம் போல, இன்னும் பல பேர்ட்ட அந்த அர்த்தங்களை எல்லாம் கேட்டு நாமும் பகுதா சுதேபியகா பகுபிகி சுதேபியகா பலமுறை கேட்கணும், பல பேர்ட்ட கேட்கணும். அப்படி கேட்கின்ற காலத்துல மேலும் மேலும் அந்த அர்த்த விசேஷங்கள்லாம் நமக்கு கிடைக்கும். இன்னைக்கு இந்த தாடி பஞ்ச விஷயத்தை அந்த எம்பெருமானார் கிருபையால இன்னைக்கு பூர்த்தி பண்ணிட்டு மனோஜ்ய வரயோகீந்திர மானசாம்போஜ வானவே எதுசைல நிவாசாய எதிராஜாய மங்களம்னு சொல்லி அந்த எம்பெருமானாருக்கு மங்களம் பாடி நிறைவு செய்வோம். ஸ்ரீமதே ராமானுஜாய நம. हरे समय दीजिए फिर यार स्वामी गाड़ी पंच हरी से हरी स्वामी हरे हरे